ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் தொடரில் தோனி இருப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஐபிஎல் 2026ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய நட்சத்திர வீரரான மகேந்திர சிங் தோனி காயம் காரணமாக 2 வாரத்திற்கு பங்கேற்க மாட்டார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் சிஎஸ்கே அணி பெரும் பின்னடைவை சந்தித்து இருப்பதாக ரசிகர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தோனி தற்போது காயம் காரணமாக விலகி இருப்பது சிஎஸ்கேவுக்கு நல்லதா கெட்டதா என்பதை தற்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். தோனி கடந்த 6 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக சரியாக விளையாடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா தோனி கடைசியாக விளையாடிய 6 சீசன்களிலுமே ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா 200 பந்துகளை எதிர்கொண்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த 6 சீசன்களில் தோனி வெறும் 2 முறைதான் 200 ரன்களை பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்கிறார். இந்த சூழலில் மாறி வரக்கூடிய T20 கிரிக்கெட்டுக்கு ஏற்ப தோனியால் பார்த்தீங்கன்னா அதிரடி காட்டுவது என்பது முடியாத ஒரு காரியம். மேலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா 44 வயதாகி இருப்பதனால களத்தில் பார்த்தீங்கன்னா பெரிதாக சோபிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த நிலையில் தோனிக்கு மாற்றாக ஏற்கனவே அணியில் சஞ்சு சாம்சன் இருக்கின்றார். இதனால் அவர் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்வார். ஒருவேளை இம்பேக்ட் வீரர் தேவைப்படும் பட்சத்தில் சிஎஸ்கே அணியினுடைய அதிரடி வீரர் உர்வில் பட்டேலை பார்த்திங்கன்னா களம் இருக்கக்கூடிய சையது முஸ்தாக் அலி தொடரில் பார்த்திங்கன்னா அவர் 28 பந்துகளில் சதமடித்து இந்திய அளவில் சாதனை படுத்தியிருக்கிறார். இதேபோன்று விஜய் ஹசாரே கோப்பையிலுமே பார்த்தீங்கன்னா அவர் 41 பந்துகளில் சதமடித்துள்ளார். சிஎஸ்கே அணிக்காக கடந்த சீசனில் வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடிய அவர் 68 ரன்கள் சேர்த்திருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 212 என்ற அளவில் இருந்தது. இதனால் தோனி களமிறங்காத பட்சத்தில் சிஎஸ்கே அணி உர்வில் பட்டேலை பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் வீரராக களமிறக்கலாம். இல்லையெனில் நம்பர் 3வது வீரராக விளையாட வைக்கலாம். தோனி களத்தில் இருந்தால் அவருடைய அனுபவம் நிச்சயம் கை கொடுக்கும். இது மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு மைனஸாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த சில சீசன்களாக தோனி களத்தில் பெரிய அளவு பார்த்தீங்கன்னா முடிவுகளில் எடுப்பதில் ஈடுபாடு காட்டவில்லை. புதிய கேப்டன்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கொஞ்சம் வழி விட்டிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா தோனி இல்லாதது சிஎஸ்கே அணிக்கு மைனஸாக இருக்காது என்பதுதான் கிரிக்கெட் ஆர்வலர்களினுடைய பதிலாக இருக்கிறது. சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா தோனி இருப்பது நல்லதா கெட்டதா என்பதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தோனி இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்படி வழி நடத்துவார் என்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.